இந்துமதி பேசுறேன். ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்திக்கார பையன் தான், அத இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவாம வந்து ஒரு குழந்தை இந்தியார் குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைன்ட்டு இந்திக்கார பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். 2 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சு அவனும் அவன் ஓடிட்டு இருக்கிறான். அது கான்ட்ராக்ட்காரங்களோ இல்ல இவங்க போலீஸ்காரங்க தான் அதுக்கு ஏத்து ஒரு இது எடுப்பாங்களோ இன்னானு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை வீட்டுல இருந்த குழந்தைய பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். அவன் பொதுர்ல கிடைச்ச முள்ளு பொதுர்ல இருந்து தான் கிடைச்சது குழந்தை. அந்த முள்ளு பொதுர்ல என்னவோ பாத்ரூம் போறவங்க பாத்துருக்காங்க. என்னடா இது குழந்தை இங்க இருக்கேன்னு தூக்கிட்டு வந்து தண்ணி முக்குன்றதான் தண்ணி ஊத்தி பார்த்தா அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு இது வரைக்குமே எங்களுக்கு தகவல் கிடையாது. அவங்க போலீஸ்கார கேட்டா சின்ன ஜிஹெச் ஏத்திட்டு போனோம், சின்ன ஜிஹெச் இருந்து பெரிய ஜிஹெச் ஏத்திருக்கணும்னு சொல்றாங்களா கண்டி. நல்லா இருக்குன்றாங்க, நாங்க ட்ரீட்மெண்ட் பாத்துருக்காங்க நல்லா இருக்குன்றாங்களா கண்டி. அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு இன்னும் எங்களுக்கு இன்ஃபார்ம் வரல. என்ன ஏதுன்னு நம்ம எதனா ஒண்ணு கேட்டோம்னா என்ன முடிவு இதுக்கு எங்களுக்கு இந்திக்கார இந்த ஊர்ல வேணாம், அந்த புதுப்பேட்டை கிராமத்துல இந்திக்காரங்க வேணாம்னா நாங்க எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்களா கண்டி. ஒரு நடவடிக்கை எடுக்க போறதில்ல. ஒரு வாட்டி இந்திக்காரன் ஒழிஞ்சிட்டான மருந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட், செல்லு திருட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கெஞ்சா ஓட்டான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு நடவடிக்கை எடுக்கல. தமிழ்காரங்களை பார்த்தா பிடிக்கிறாங்களா கண்டி, இந்திக்காரங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேன்றாங்க. தமிழ்கார நைட்டு 1 மணிக்கு கடைக்கு போய் டீ சாப்பிடணும்னு போனா அவரும் நைட் அன்னைட்டு வேலை பார்த்துட்டு பிடிச்சிக்கிறானுங்க. பிடிச்சி இவங்க மேல சந்தேகமா இருக்கு, நீ ஊது கைய காட்டுன்றாங்க. அப்ப இந்திக்காரங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறீங்க? அப்ப இந்திக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கு, என்ன அத்தாச்சி இதோட நீ பண்றீங்க? அந்த குழந்தை பெரிய ஜிஹெச்ல இருக்கு, சின்ன ஜிஹெச்ல இருந்து பெரிய ஜிஹெச் ஏத்திருக்காங்க. அந்த ஜிஹெச்ல இருந்து நான் நடவடிக்கைன்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இவங்க கேட்ட நடவடிக்கை எடுக்கிறேன் நாங்க எடுக்கிறோம், இப்போதைக்கு நீங்க விடுங்க நாங்க நடவடிக்கை எடுக்கின்றாங்களா கண்டி. ஒரு மேல ஒரு ஸ்டெப் வச்சு அவங்க போல. ஆனா அதுக்கேற்ற தீர்வு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மொத்த பேரை நின்று இந்த குழந்தைக்கும் ஒரு தீர்வு வாங்கி தரணும், எங்களுக்கும் ஒரு தீர்வு. இந்த புதுப்பேட்டை கிராமத்துல இந்திக்காரங்க இல்லாத அளவுக்கு நீங்க எங்களுக்கு ஒழிச்சு கொடுக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. இன்றைய நன்றியோட நாங்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நேரத்துல அப்படி இல்ல இல்லாதான் இங்க